ஹாய் மக்களே, திஸ் இஸ் கே, உங்கள் மிஸ்டர் கே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இப்போ வெளியே போகலாம் அப்படின்ட்டு எங்கேன்னு தெரில. சும்மா அப்படியே லைட்டாக ஷாப்பிங் மாதிரி ஈவினிங் தான் எங்கேயோ வெளியே போகலான் இருக்கோம். ஸோ அதுக்காக சும்மா ஒரு பர்ச்சேஸ். எங்கே உள்ளே ஷாப்பிங் பண்ண போறீங்க? உள்ளே இல்லை, கார் எடுத்துகிட்டு வெளியே போய் கடை வீதிக்கு போயிட்டு தேவையானதை வாங்கிட்டு வெளியே போகிறது தான். லஞ்சு வாங்கிட்டு வரப்போகிறோம். இதில் தான் போக போகிறோம். இந்த வண்டி தான் டொயோட்டோவோட. ஸோ மோஸ்ட்லி பார்த்தா இந்த வண்டி தான் இருக்குது. இங்கே 10 பேர்கிட்ட உட்காரலாம் உள்ள. மோஸ்ட்லி இந்த வண்டி தான் இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவிலேயும் இந்த வெஹிக்கிள் இருக்குது, ஆனால் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. ஆனால் கம்ஃபர்டபுளாக 10 பேர்கிட்ட அழகாக போகலாம். ஸோ அதில் தான் நம்ம போக போகிறோம். போயிட்டு பார்ப்போம் என்னென்ன இருக்குன்ட்டு. போவோம் போவோம். மிரன் ஹாய் சொல்லு. ஹாய். எங்கே பாரு ஹாய். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம vlog பண்ண போகிறோம். மோதகம் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மோதகம் செம்மையாக இருக்குது. நல்லா தேங்காய் பனை வெல்லம் போட்டு சூப்பராக இருக்கும். எப்படி ப்ரோ வந்தது மோதகம்? மோதிரமா? மோதிரமே போடல. மோதகம் நல்லா இனிப்பா இருந்தது. எனக்கு கசப்பாக இருக்குது. கசப்பா கூட அப்போ துப்பிடுங்க. ஏன் சாப்பிடுறீங்க? அவருக்கு மோதகம் வந்து ஸ்வீட்டாக இருந்ததுதான். ஸ்வீட்டாக இருந்தது, ஸ்வீட்டாக இருந்தது. இவர் தான் அந்த விஐபி. இவர் தான் இந்தியாவிலேருந்து வந்தோம். ஆமாம், இவர் தான் அந்த விஐபி. இவருக்காக தான் இந்தியாவிலேருந்து 5 பேரும் வந்தோம். ஃப்ளைட் ஏறி வந்தோம். இவரோட பர்த்டே செலிப்ரேட். ஆமாம், இவர் தான் அந்த விவிஐபி. மிரன் ஆள் பார்க்க தான் இப்படி பயங்கரமான ஆள். ஸ்வீட்டா இல்லை ப்ரோ, ரவுண்டா இருக்கு. ஸ்வீட்டா இல்லை, ரவுண்டா இருக்கு. எதுவும் சொல்றதுக்கு இல்லை. சொல்லுத்தியா போடா. நம்ம எங்கே இருக்கோம்னா இறைச்சி கடை, கோழி இறைச்சி கடை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நம்ம ஊர் மாதிரி வந்து வெட்டிலாம் தர மாட்டுறாங்க. அப்படியே முழுசாக கொடுக்குறாங்க. அதை நம்ம தான் வீட்டில் போய்ட்டு வட்டிக்கணும் போல். அப்படி இல்லைன்னா உரிச்சி தராங்க. கோழி இங்கே வந்து உரிச்சி தான் தருவாங்க போல். அப்படிலாம் நம்ம சூப்பர் மார்க்கெட்லாம் போனால் ஃப்ரோசன் சிக்கன் வந்து கட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இங்கே மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து இங்கே உயிரோட கோழி வாங்கிட்டு போயிட்டு உரிச்சி அங்கே வீட்டிலே கட் பண்ணிக்கிறாங்க. அப்படி இல்லைனா எங்கேயே வந்து உரிச்சி கொடுத்துருவாங்க, நம்ம போய் கட் பண்ணிக்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இங்கே தோலோடு போட மாட்டாங்களாம். ஸோ அங்கேயே வந்து தோலோடு சாப்பிட மாட்டாங்க. சில பேர் தோலோடு சாப்பிடுவாங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா தோலோடு சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி கௌரவ இதுவாக நினைப்பாங்களாம். தோலோடு சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், தோலோடலாம் இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்ப்பாங்களாம். ஸோ அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல எனக்கு. ஆனால் இங்கே இருக்க வந்து தோலோடு சாப்பிட மாட்டாங்க போல். ஸோ நம்ம ஏரியாலாம் வந்து சிக்கனை வந்து சின்ன சின்ன பீஸாக வெட்டுங்க, பெரிய பீஸாக வெட்டுங்க, லெக்காக வெட்டுங்க அப்படின்னுவோம். இங்கே அதெல்லாம் கிடையாது. முழுசாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம தான் கட் பண்ணிக்கணும் நமக்கு தேவையான அளவுக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, அதான் தோலோடு சாப்பிட மாட்டாங்க. தோலோடு சாப்பிட்டா ஒரு மாதிரி அது பிடிக்காது போல் இங்கே இருக்கவங்களுக்கு. தோல் இல்லாமல் தான் சாப்பிடுவாங்க. ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா மட்டன் செஞ்சாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா மட்டனோட எல்லா ஸ்பேர் பார்ட்ஸையும் நம்ம சாப்பிடுவோம்.
இங்கே பார்த்தீங்கன்னா காலை சாப்பிட மாட்டாங்க, மட்டன் காலை வெட்டி தூக்கி போட்டுறாங்க. நம்ம ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா கால் சூப் தான் ஃபேமஸ்ஸு. சூப்புனாலே மட்டன் கால் போட்டுருவாங்க, மட்டனை காலை வந்து தனியாக வந்து விற்பாங்க 250 ரூபா 300 ரூபான்ட்டு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா காலை தூக்கி போட்டுறாங்க. ஸோ மட்டன் காலையும் வந்து சாப்பிட மாட்டுறாங்க இங்கே. ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுதான் கோழியை உரிச்சிட்ருக்காங்க, வாங்கியாச்சு, கிளம்புறோம். போயிட்டு என்ன மெனுன்னு தெரில, சமைச்சு வீடியோ போடுறேன் பாருங்கள். ஆனால் இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வில்லேஜ் மாதிரி இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோழி ஏதோ உள்ளே வந்து வாங்கினோம், ரொம்ப உள்ளே வந்து நல்லா இருந்தது. ஆனால் இவங்களும் வந்து கட் பண்ணுறதுக்கெலாம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம முழுசாக வாங்குறதுனால கட் பண்ணி தர மாட்டுறாங்களான்னு தெரியல. ஆனால் இவங்களும் கட் பண்ணுறதுக்கு எல்லாம் வச்சுருக்காங்க. கேஜி கணக்கில் வாங்குறவங்களுக்கு கட் பண்ணி தருவாங்க போல். ஸோ நமக்கு வந்து கட் பண்ணி தரலை, கட் பண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க வச்சுருக்காங்க அந்த மாதிரி தனியாக போட்டு வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் எப்படி வச்சுருப்பாங்களோ அது மாதிரி தெரியல. சரி, போயிட்டு நம்ம என்ன மெனுன்னு பார்ப்போம். டெவில் சிக்கன் சொல்லியிருக்கு, அப்புறம் சிக்கன் கிரேவி மாதிரி, அப்புறம் நேற்று செஞ்ச அந்த சிக்கன் ரசம். அல்டிமேட்டாக அந்த சிக்கன் ரசம் நேற்று என்னால் நிறைய சாப்பிட முடியல. ஸோ இன்றைக்கி சாப்பிட்றோம், இன்றைக்கி ஒரு பிடிக்கிறோம். லஞ்ச் வந்துடுச்சு. ஒயிட் ரைஸு, அப்புறம் வெஜிடபிள் ரைஸ், அப்புறம் பீட்ரூட்டு, சோயாபீன்ஸ் வச்சு, அப்புறம் கீரை கேரட் வச்சு பொரியல், சிக்கன் கர்ட். நம்ம லஞ்ச் வந்து இதுதான். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி டேஸ்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ சோயாவில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சோயா ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி இருக்குது, கிரேவி மாதிரி. பீட்ரூட் பொரியல், கீரை கேரட், அப்புறம் பருப்பு தால். ஸ்ரீலங்கன் ஸ்டைல் ஹெல்த்தியான லஞ்ச் சாப்பிட்டுருக்கேன். இந்த வியூவில் உட்காந்துட்டு தான் இப்போ சாப்பிட்டுட்ருக்கோம். அங்கே அண்ணாலாம் அங்கே சாப்பிட்ருக்காங்க அந்த குடியில். இந்த வியூவை பார்த்துட்டே சாப்பாடு சூப்பராக இருக்குது. இங்கே பெருசாக எந்த ஒரு இன்டர்நெட் இல்லை, மொபைல் ஃபோன் பெருசாக யூஸ் பண்ணல. டைம் சூப்பராக போகுது, செம்ம காற்றடிக்குது, நல்லா இருக்குது, பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. டெய்லியும் இப்படி தான் இருக்கும். கீரையும் கேரட்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கு, பார்ப்போம். முருங்கைக்கீரை தான் நினைக்கிறேன். முருங்கைக்கீரை அந்த ஒரு மாதிரி ராஸ் ஃப்ளேவர் அப்படியே இருக்குது, நல்லா இருக்குது. கேரட்டு, தேங்காய், கீரை மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சோயாவில் பார்த்தீங்கன்னா சோயாவும் உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டில் பீட்ரூட் மட்டும் இருக்குது, அப்புறம் இந்த பருப்பு களி, ஃபைனலாக அந்த ரசம். ஸோ நேற்று நம்ம ரசத்தை வந்து குடித்தோம், இப்போ சாப்பாட்டில் போட்டு சாப்பிட வரோம். என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸ்ரீலங்கன் சிக்கன் ரசம் வேற மாதிரி இருக்குது. ஓகே மக்களே, ஸோ நம்ம ரெடி ஆகிட்டோம். ஸோ எங்கே போகிறோன்னு தெரியல, என்ன பிளான்னு தெரியல. போவோம் எங்கேயாச்சும் ஜாலியாக, அங்கே போயிட்டு பார்க்கலாம். வீடியோ போடுறேன் பாருங்கள். எங்கே போகிறோம் அதுதான் தெரியல. தெரிஞ்சது நான் கூப்பிட்றேன். ஆமாம், பீச்சுக்கு போகிறோம். ஆமாம், போகிறோம். இங்கெல்லாம் தொடுவாய், இரவுக்கு தண்ணி ஃபுல்லா இங்கால போகும், பகலுக்கு தண்ணி ஃபுல்லா இங்கால வரும். இது பார்த்தீங்கன்னா எங்கே போகிறதுன்னு தெரியாத இருந்தோம். இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவு பீச்.
முல்லைத்தீவு பீச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா பெசநகர் பீச் மாதிரி இருக்குது, சின்னதாக நல்லா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன ஊஞ்சல் விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். நான் அவங்க என்ன ஆச்சுன்னா சன்செட்லாம் போயிடுச்சு, கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். ஸோ பாருங்கள் முல்லைத்தீவு பீச். ஹாய் மிலன், என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை. இந்த பீஸ் என்ன பண்ணிட்டு வந்துச்சு இப்போ? அண்ணா வந்து அவரோட லவர் பேரை எழுதி வச்சிருக்காரு. ஓ சூப்பர். ஓ இல்லையே அம்மா அம்மா அம்மாண்ணா, நீங்க பாருங்க யாரோ அம்மான்ட்டு அழகா எழுதி வச்சிருக்காங்க. அம்மா தானே இது? AMMA அம்மா தான் நினைக்கிறேன். அம்மா செமையா இருக்கு. முல்லைத்தீவு பீச், முல்லைத்தீவுல இருக்கும். கிரைன்ஸ் வரும், லைட்டிங் பத்தல போயிடுச்சு மக்களே. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஹாய் மக்களே, திஸ் இஸ் கே, உங்கள் மிஸ்டர் கே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா டூனா ஃபிஷ் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் சாப்பிட போகிறேன். அதுவும் ஸ்ரீலங்காவில் வந்து தான் சாப்பிட போகிறேன். டூனா ஃபிஷ்னா சூர மீன், அதான் பொரிச்சிட்டு இருக்கோம், அதுதான் வந்துட்டு இருக்கு. ஸோ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டைமாக சாப்பிட போகிறேன். இன்னைக்கு என்னன்னா ஃபிஷ்ஷு சாப்பிட போகிறேன். ஏன்னா ஃபிஷ்ஷு சாப்பிட்றதுலாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்றீங்களா? ஆமாங்க, டூனா ஃபிஷ் நான் ஃபர்ஸ்ட் டைமாக சாப்பிட போகிறேன். எனக்கும் சாப்பிட்ணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. நானும் யூடியூப்லலாம் ஷார்ட்ஸ்லலாம் போடுவாங்க டூனா ஃபிஷ் சூர மீன் அப்படின்ட்டு. கிடைக்கல மீன்ஸ்னா சாப்பிட வாய்ப்பு கிடைக்கல. முல்லைத்தீவு பீச் போயிருந்தோம், அங்கே வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அதான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் மசாலா ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்காங்க. இதில் நல்லா லெமனை சாப்பிடுவோம். நல்லா இருக்கு. ஸோ இவங்க எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோம். ஸோ அதோட ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக நல்ல செத பீஸாக தாங்க இருக்குது. இது ஃபிஷ்ஷாக சிக்கன் மட்டன் மீட்டானே தெரியாது. ஏன்னா நிறைய இதில் அதுக்கு தான் ஸ்பெஷல் போல் இது டூனா ஃபிஷ்ஷு. நல்லா செத பீஸாக இருந்துச்சு, நல்லா பெரிய பெரிய பீஸாக வெட்டினாங்க, நல்லா இருக்குது. ஸோ எல்லோரும் மேலே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வீடியோ போடலான்ட்டு ஒரே ஒரு மீனை மட்டும் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டேன். ஸோ மேலே எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கூட நான் அப்படி ஜாயின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.